நம்ம தாக்குதல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல களத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இருதரப்புலயும் மோதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கம்மியாகல. மொத்தம் 98 முறை வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 100, 160லாம் பார்த்துட்டு இருந்தோம். 300லாம் பார்த்தோம். இப்ப களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி நியூ இயர் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் அதாவது 2ஆம் தேதி ஜனவரி ரிப்போர்ட் குடுப்பாங்க. 1ஆம் தேதி முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போல. கடந்த 24 மணி நேரத்துல மொத்தமாவே 98 கிளாஸஸ் தாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்திகள். 98 அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்கு சண்டைகள் அப்படிங்கூட புரிஞ்சுக்கலாம். நியூ இயர் இல்லையா? கொஞ்ச நாள் ஜாலி பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இதுல அதிகப்படியான சண்டைகள் அப்படிங்கிறது கொஸ்டான்டினிவ்கா, லிமன், பக்ரோஸ் இது 3மே முக்கியம். அதுக்கான காரணம் இந்த டொனஸ்க் பகுதியை லிபரேட் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. கிரமட்டாஸ் ஸ்லோவியான் ஸோ அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல 51 ஏர் ஸ்ட்ரைக், 151 கைடட் குண்டுகள், இதுக்கு இடைவெளி இல்ல. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல என்னன்னா காமிகாசி ட்ரோன்களோட பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமா அதிகரிச்சிருக்கு. 6237 காமிகாசி ட்ரோன்கள் கடந்த 24 மணி நேரத்துல ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒன்வே ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள். நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் அட்டாக் பண்றதுக்கு மட்டும் இல்லாம லொகேஷன் எடுத்து கொடுக்கறதுக்கு, கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்குன்னு பல வகையான ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறதுனால ரஷ்ய தரப்பு வந்து ஹெவியா யூஸ் பண்றாங்க. ட்ரோன் டாமினன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருக்கு. என்டையர் EU அமெரிக்காவே கிளம்புறதுனாலும் இந்த ட்ரோன்கள் உற்பத்தி, ட்ரோன்கள் பயன்பாடு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை அடிச்சுக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா பக்கத்துல பேக்கப்பா நிக்கிறது சைனா. ஸோ அவங்க என்டையர் வேர்ல்டு செய்யறதை விட அவங்க இன்டூ 3 டைம்ஸ் அதிகமா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது யோசிக்க முடியாது. ஏன்னா தைவான், கம்போடியாலேயே நம்ம பார்த்தாச்சு. எம்எல்ஆர்எஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே வெடிச்சிடும் எம்எல்ஆர்எஸ்லாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். கம்போடியால சைனாவோட டேங்க் யூஸ் பண்ணும்போது பேரலே வெடிச்சிச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகளாக பார்த்துருப்போம். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது குவாலிட்டி அப்படிங்கிறது 2வதா இருந்தாலும் குவான்டிட்டி அப்படிங்கிறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. ஸோ குவான்டிட்டி இருக்கிறதுனால குவாலிட்டி நீட் இல்லை அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் அப்படிங்கிறது இலக்குகள் அடையிறது. அதுக்கான வீடியோ பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் சேனல்ல. ஹெவியான அட்டாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இந்த களத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாம ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது போல சிக்னிபிகண்டான ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட தெற்கு பகுதிகள்லயும் ரஷ்ய தரப்பு இருந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல உக்ரைனோட தரப்புல இருந்து வந்து பண்ணா ராணுவ தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்ப எப்படி வந்து கிழக்கு பகுதிகள்ல இருந்து ரஷ்யா மேற்க நோக்கி முன்னேறாங்களோ அதே போல தெற்குல இருந்து வடக்க நோக்கியும் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் சுப்பீரியாரிட்டி, நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி ரஷ்யா கிட்ட இருக்கு. ரஷ்யாவோட பிரிகேட்ஸ் கிட்ட ஆள் எண்ணிக்கையும் ரஷ்யால அதிகம், ட்ரோன் எண்ணிக்கையும் ரஷ்யால அதிகம். ஸோ அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யாவோட பிரிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகப்படியான நூற்றுக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஜாப்ரோசியா பகுதிகள்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாப்ரோசியா ரீஜன்ல அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதிகப்படியா. இந்த பக்ரோஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல கிளியரிங் ஆபரேஷன் முடிச்சிருப்பாங்க. இப்ப நேர டின்ப்ரோ பெட்ரோஸ் நான் முன்னாடி சொன்னதான். ஸோ டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு அட் த சேம் டைம் ஜாப்ரோசியா அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோசியாவை இன்னொரு 3-4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் டோட்டலா இழந்துருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேகம். இதுல ஜாப்ரோசியா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹுலைப்போர்ல அதிகப்படியான சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதிகமா ஜாப்ரோசியால இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்யா குறி வச்சு இந்த ஒடசா பகுதிகளை தாக்கி பொழந்து எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல மொத்தம் 2 விஷயம். ஒடசா ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்றதுக்கான அதிகப்படியான பிரியாரிட்டி என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட், வர்த்தகம் எல்லாத்தையுமே முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து மேற்கு நாடுகள் வால் ஸ்ட்ரீட்டே வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் விட்டுருக்காங்க. இதுல ரஷ்யா எய்ம் வைக்கிறது என்னன்னா உக்ரைனோட வர்த்தகம், அந்த கண்ட்ரியோட வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் வழி வணிகம் தான் உக்ரைனுக்கு அதிகம். ஸோ அதுவும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90% கடல் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட விளைவா தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு பணவரவு வருது. ஸோ பணவரவு வர்றதுனால அவங்க தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பயில ஹெவியா அட்டாக் பண்றதுனால சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒடசாவே வந்து பண்ண செமி பிளாக்கேடு மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் உடச்சு விட்டாங்க, போக்குவரத்து இதெல்லாம் வந்து பண்ண இல்ல. 2வது கரண்ட் சப்ளை இல்ல.
ஸோ இது போல விஷயங்கள்லாம் ஷார்டேஜா இருக்கனால கரண்ட் இல்ல, ரெசிடென்ஷியல் மக்கள் வந்து அதிகமா பாதிப்படைறாங்க. தண்ணி இல்ல, ஹீட்டிங் இல்ல, வின்டரு. ஸோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கனால, ஷார்ட் டெர்ம்ல ரஷ்யாக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆனா லாங் டெர்ம்ல மிக பெருமளவுல கான்சிக்வென்சஸ் அந்த ரீஜியன்ல ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லன்னு மேற்கு நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு வந்து $120 பில்லியன் தேவைப்படுது பணம். இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு $120 பில்லியன் தேவைப்படுது. இப்ப இதுல 90% வர்த்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இங்க முடக்குறாங்க அப்படிங்கும்போது, உக்ரைனுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். உக்ரைனோட பொருட்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். இப்போ உக்ரைனுக்கு பணம் இருக்கா? இருக்காது. இப்ப யூரோப்பியன் யூனியன் எவ்வளவு அலோகேட் பண்ணிக்கிறாங்க? $90 பில்லியன் 90 மில்லியன் யூரோ. இதுல 2 மாசத்துக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 45 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது போல அலோகேட் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனுக்கு வேணுங்கிறது 120. அதுல பாதி கூட யூரோப்னால கொடுக்க முடியல, மொத்த நாடுகள்னால கொடுக்க முடியல அப்படிங்கும்போது வணிகம் 90% வணிகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முடக்குறாங்க அப்படிங்கும்போது உக்ரைன் கிட்ட பணம் இல்ல. உக்ரைன் கிட்ட பணம் இல்ல அப்படின்னா வீரர்களுக்கு சேலரி கூட தர முடியாது. ஆல்ரெடி அதுதான் பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உக்ரைனால சண்டை பிடிக்க முடியும்? உக்ரைன் சரணடைஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ரஷ்யா இதை கால்குலேட் பண்ணி தான் இந்த ஒடசா பகுதிகளை ஹெவியா தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓலின் பகுதிக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன் ஒடசா ஹெவி அட்டாக் நடக்குதுன்னா இது போல பல விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்கா போயிருந்தாரு. நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கிருந்து இப்ப திரும்பி இஸ்ரேலுக்கு ரிட்டர்ன் ஆகணுமா இல்லையா? இப்ப ரிட்டர்ன் ஆகலான்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் சேர்த்து போயிட்டு வந்தேன் ஊருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கிறார் புளோரிடால இருந்து அப்படிங்கிற செய்திகள் வருது. டீ கடை பெஞ்சில் இருக்கும்போது பேசக்கூடிய விஷயங்கள் இதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா கோர்ட்டு சும்மா வா ஊழல் விளக்கு அப்படிங்கிற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கனால பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வச்சு சிக்கிடுவாங்க தான் போல தெரியுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகக்கூடிய இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களோட ஆதரவாளர்கள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இதுல இஸ்ரேல்ல மொத்தம் 143 ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஜட்ஜஸ் வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படிலாம் பேசுறீங்களே அப்படிங்கிறதோட முன்னாள் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட் வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. கஷ்டமா இருக்கு இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறது போல. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட தற்போதைய அதிபரா பிரசிடென்டா இருக்கிறார் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட பிரசிடென்ட் இஸ்ரேல் யாஸ்க் அமித் அவர்கள், பேர் கொஞ்சம் கேட்டால அமித் அவர்கள் வச்சுக்கணும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மாட்ரிச் அவர்கள் இருக்காரு இல்லையா இஸ்ரேல், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா காரை விட்டு ஏத்தியே முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஸ்மாட்ரிச் அவர்கள் சொல்லிக்கிறாரு இஸ்ரேலோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ. அது எதுக்குங்க அவ்வளவு ரிஸ்க்கு, ஹமாஸுக்கு ஆதரவா இருந்தாலும் சொல்லிட்டு டப்புன்னு போட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்தா இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், ஏதோ சொல்லிட்டு போலாம்ல, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. பட் இருந்தாலும் கார் விட்டு ஏத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு மேட்டர் வந்தா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லத்தானே செய்வாங்க, கவலைகள் சொல்லத்தானே செய்வாங்க அப்படிங்கிறது போல. இது போல ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல என்ன வேணா செய்யலாம், நம்ம எடுக்கிறதான் முடிவு அப்படிங்கிறது போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டான அந்த பவரை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணாங்க தெரியுங்களா. அது கூட பெரிய ப்ரொடெஸ்ட் இஸ்ரேல்ல நடந்துட்டு இருந்தால இந்த ஹமாஸ் பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது இல்ல போ அப்படிங்கிறது போல பார்லிமெண்ட்ல முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல பவர் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் இதை வச்சு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவாரா இல்ல என்ன குற்றவாளிமாங்களா இல்லைன்னு எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா அது ஒரு சைட்ல இருந்தாலும் இப்ப ட்ரம்ப் அவர்கள் தரப்பு இந்த தேவ தூதர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஈரானோட மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு சப்ரஷன் ப்ரொட்டஸ்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்க அப்படின்னா, பீஸ்ஃபுல்லா இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்காம ஏதாவது இரும்பு கர்ரம் கொண்டு அட்டக்குனீங்க அப்படின்னா நான் உள்ள என்ட்ரா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள். அதாவது டெமோக்ரஸி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் த்ரெட் டெத் த்ரெட் கொடுத்தா கூட கேட்க கூடாது.
ஆனா ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா, அதுவும் அமெரிக்கால நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஸ்னைப்பர்ஸ்லாம் வச்சுப்பாங்க. எல்லாம் செய்வாங்க. எல்லாம் அத அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அது வேற கதை. தட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் யார் யூ நோ. ஆனா ஈரான்ல ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு தடுத்தா மட்டும் பிரச்சனை. அது போல கட்டளை தேவர்களால ட்ரம்ப் அவர்களுக்கு வந்திருக்கு. அப்ப தேவரை காப்பாத்தணும்னா இஸ்ரேல் வேணும் இல்லையா? நெத்தன்யாகு அவர்கள் வேணும் இல்லையா? அவரு தானே வந்து தேவதூதரை காப்பாற்றக்கூடிய போர் வீரர். அப்போ நெத்தன்யாகு அவர்கள் இருந்தா தானே தேவதூதரோட கட்டளையை எடுத்து நடத்த முடியும். அந்த கட்டளையை வாங்கி சொல்றாரு, இவர் செய்யறாரு இல்லையா? அதனால இவங்க 2 பேரும் ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னா எப்படி? எப்ஸ்டின் கேஸா இருந்தானா என்ன கேஸா இருந்தா எல்லாம் மறந்துருங்கப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துட்டு அப்படிங்கிறத விட பல அரசியலோட கருத்துக்கள் இருக்கு. ஆனா ஈரானோட அவுட்லெட்ஸ் அவங்க தரப்புனா பல பகுதிகளில் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா சில பகுதிகளில் வன்முறை போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் சேம் டைம் மிடில் ஈஸ்ட்ல அடுத்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யுஏஇயோட கப்பல்கள் தக்ரேம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அரைவாக ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் சவுதி தரப்புல இருந்து மிரட்டல்கள் உட்டல்கள் வந்தாலும் வெளியேறிக்கிற ஜாமி அப்படிங்கிற சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் வரக்கூடிய வண்ணம் தான் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது இந்த சக்கோட்டா ஐலாண்ட் இந்த பயில இருந்தா போங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அங்க வந்துட்டு தான் இருக்கு. சூடான் சாரி சவுதி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏர் அப்புறம் சி இது எல்லாத்தையும் பேன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் யூஏஇ பார்க்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண இருக்கு. கார்கோஸ்லாம் அன்லோட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இமேஜஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யமனோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் சஸ்பெண்டே பண்ணிக்கிறாங்க யுஏஇ தரப்பு வந்து மிரட்டல் வந்தனால. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா சவுதிக்கும் யூஏக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பில்டப். அது எப்படி எஸ்கலேட் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம். இதே நம்ம ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்துட்டோம்னா MQ-9 ரீப்பர் ஒன்று போட்டாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல. அது கீழே வந்து உளுந்து கிடக்குது. கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. யமன் ஹவுதிஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லா MQ-9 ரீப்பர் ஒன்றையும் போட்டு தள்ளாங்க யமன் ஹவுதிஸ். அதே போல ஆப்கானிஸ்தான் டவுன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அவங்க தரப்பு இருந்து ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். அங்கேயும் ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன் டவுனு. ஸோ இதனாலதான் ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியா பாகிஸ்தானை போய் வந்து பாத்தீங்கன்னா தட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா உன் நாட்டுல இருந்தா இது போல ட்ரோன்கள் வருது, அமைதியா இருந்துக்க, உன் நாட்டுல பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிரு அப்படிங்கிற மிரட்டல்கள் அங்க சண்டை எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப திருப்பி இங்க எஸ்கலேஷன் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். வேர்ல்டுல இந்த வருடம் 2026 எஸ்கலேஷனோட பீக்ல ஆரம்பிச்சிருக்கு. அது அப்படியே படிப்படியா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.